வெல்கம் டு குரல் அமுது யூடியூப் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆந்திராவில் விஜயநகர பேரரசை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயன் அவன் அண்டை நாட்டோடு போர் தொடுத்து அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணி தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு சோழன் வந்து, மன்னரே, இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததல்ல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போர் தொடுப்பீர்களானால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று மன்னரிடமும் அவர் மனைவியிடமும் சொல்லி பயன்படுத்தியுள்ளான். இது உண்மை என்று எண்ணிய ராஜாவும் ராணியும் மனம் கலங்கியிருக்கிறார்கள். இதை அவனுடைய மந்திரி தெனாலிராமனிடம் சொல்லி இப்படி இருக்கிறது என்று கேட்க, அதற்கு அவன், இந்த சோழனை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் சோழன் வீட்டிற்கு போய், ஐயா, என்ன இப்படி சொல்லியிருக்கிறாமே என்று கேட்க, அவனும், ஆமாம் ஐயா, இந்த காலகட்டம் போர் கொடுத்தால் மன்னனுக்கு ஆபத்து ஏற்படும், குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, நாட்டுக்கு ரொம்ப கோளாறுகள் நடக்கும் என்று அவன் சொன்னான். இதை கேட்டதும் தெனாலிராமன் கேட்டான், ஆமாம், உங்கள் உயிருக்கு நன்றாக இருக்கிறதா, உங்கள் ஜாதகம் எப்படி என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், என் ஜாதகம் ரொம்ப பலமாக இருக்கிறது, எனக்கு வயது 85 வயது வரைக்கும் இருப்பேன் என்றான். இதை கேட்டதும் உடனே தெனாலிராமன் வாளை எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு தான் ஆயுள் நன்றாக இருக்கிறது, உங்களை இப்பொழுது என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி அருவாளால் ஓங்கி வெட்டினான். வெட்டினுடன் அந்த சோழன் இறந்து விட்டான். அப்போ சோழன் பொய் என்று பலரும் நினைப்பார்கள். இல்லை, அவனை ஆராய்ச்சி பண்ணி வந்த லெட்டர்கள், அவன் எழுதி வைத்ததுகள் எல்லாத்தையும் சோதித்து பார்க்குற பொழுது, இவன் அண்டை நாட்டு ஒற்றன். தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக அவன் மாறு வேடத்தில் சோழ வேடத்தில் வந்து இங்கு பொய்யாக சோழன் சொல்லியுள்ளான் என்ற உண்மை வெளியானது. இதை மன்னனிடமும் ராணியிடமும் சொல்லி அவர்கள் மனசை திருப்திப்படுத்தி பிறகு அந்த அண்டை நாட்டோடு சண்டை போட்டு அந்த நாட்டையும் பிடித்துள்ளார்கள். இதே மாதிரி தெனாலிராமன் தந்திரத்தால் 6 நாட்டுகளை கிருஷ்ணதேவராயன் கைப்பற்றியுள்ளார். இந்த ஜோக்கை சிலர் தவறாக புரிந்து கொண்டு சோழர்களை பொய்யென்று சொல்லியிருக்கிறார்கள். அது தவறு. சோழரிடம் தவறில்லை, ஆனால் சோழத்தை தவறாக பயன்படுத்தினான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.